ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்தர் பிரச்சோதயாத். ஓம் காளியே ச வித்மஹே சம்சன் வாசனஜ தீமஹி தன்னோ காளி பிரச்சோதயாத். ஜோதிட நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நமது இந்தியாவுடைய மிகப்பெரிய ஆற்றல் மிக்க தலைவர் திரு நமோ நரேந்திர மோடிஜி அவர்களுடைய சர்வாஷ்டக சக்கரத்தை பற்றி நாம் தளத்திலேயே பார்க்க இருக்கின்றோம். அதாவது இந்த அஷ்டவர்க்க பலன்களில் மோடிஜியோடைய பவர் என்ன, அவர் ஏன் இவ்வளோ ஆக்டிவாக இவ்வளோ டேரிங்காக இருக்கார், எப்படி கண்டினியூவாக இந்தியாவை ஆண்டு கொண்டு இருக்கிறாரு. அதாவது ஒரு டைம் 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ணுறது இந்தியாவில் பெரிய விஷயம். கூட்டணி கட்சி வாபஸ் வாங்கிக்குவாங்க, ஆட்சி கவுந்துரும், அப்படி இப்படின்னு பல பிரச்சனை இருக்குது. ஆனாலும் 2014 கண்டினியூவாக இந்தியனுடைய பாரத பிரதமராக தொடர்ந்து பதவி வைக்கிறாரு. இவருடைய சர்வஸ்ட வர்க்க சக்கரம் பார்த்திங்கன்னா, லக்ன பாவத்தில் 30 பரல்கள், 28னா சுமார் 30 மார்க் எடுத்திருந்தாவே, அதாவது 30 பரல்கள் வாங்கியிருந்தாவே அந்த ஸ்தானம் ரொம்ப ரொம்ப வலுவடையுது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ 30 பரல்கள் இவருடைய லக்னத்துக்கு இருக்கிறதால மிகப்பெரிய விவிஐபியாக ஆகியிருக்காரு. தனபாவத்தில், அதாவது தனஸ்தானத்தில் 31 பரல்கள். இவருக்கு இளமையிலேருந்தே நல்ல மணி ஃப்ளோ இருந்திருக்கு. இவருக்கு தேவையான அனைத்து வசதிகளும் கட்சி ஆஃபீஸ்லேயே செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ பதவி இவருக்கு லேட்டாக கிடச்சிருந்தாலும் இவருக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் கட்சி இந்தியா ஃபுல்லும் செஞ்சு கொடுத்துருக்கு. இவர் எங்கே பயணம் போனாலும் கட்சி இவருக்கு நிறைய நிதி உதவி பண்ணியிருக்கு. அதாவது நிதி உதவி அப்படின்னா கட்சிக்காரங்க ஃபினான்ஷியலாக நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மணி ஃப்ளோ சூப்பராக இருந்திருக்கு. அதுக்கு காரணம் தனஸ்தானத்தில் 31 பரல்கள்ன்ற இந்த சூப்பரான ஒரு பலன். தைரியஜேசனத்தில் பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்டில் இருக்குது, 32 பரல் வாங்கியிருக்கு. ரொம்ப ரொம்ப தைரியம் மிக்கவர். அதாவது காஷ்மீரில் அந்த சிறப்பு சலுகை அந்தஸ்லாம் யாருமே ரத்தே பண்ண முடியாது. அதெல்லாம் பயங்கர கலவரமான விஷயம், ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். அதெல்லாம் எந்த பிரதமருமே துணிஞ்சு அது மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணதே கிடையாது. ஏன்னா அதை பண்ணிவிட்டு நடமாட முடியாது, ரொம்ப ரிஸ்க்கு. ஆனால் இவர் ரொம்ப ரொம்ப தைரியமாக அந்த காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்து, சிறப்பு சலுகைகளை நீக்கி சட்ட திருத்தத்தை இவர் பண்ணிட்டார். அந்த சிறப்பு அதிகாரத்தை கேன்சல் பண்ணிட்டார். இது இந்தியாவில் எந்த பிரைம் மினிஸ்டரும் பண்ண முடியாத ஒரு மிகப்பெரிய விஷயம். இவர் தைரியமாக பண்ணிட்டார். அது சரியாக தப்பா அப்படின்ற விஷயத்துக்குள்ளே நாம் போக விரும்பலை. அதை பற்றி நமக்கு தெரியவும் தெரியாது. ஆனால் அது பண்ணுறதால அந்த சிறப்பு திட்டத்தை ரத்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான விஷயம். அங்கே இருக்கிறவங்கள ரொம்ப ரொம்ப கோபமூட்டும், அங்கே இருக்கிற மக்களை ரொம்ப ரொம்ப கோபமூட்டும். மக்கள் குறிப்பாக அங்கே இருக்கிற எதிர் மனநிலை கொண்டவங்க நிறைய பேர் ஆப்போசிட்டாக செயல்பட்டு இவருடைய உயிருக்கு ஆபத்தான ஒரு சுச்சுவேஷன் வர மாதிரி இருந்தாலும் கூட அதையும் மீறி இவர் டேராக பண்ணியிருக்கார். இந்தியாவுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன், பாரத தாய்க்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நம்ம நாடு கன்னியாகுமரி காஷ்மீருக்கும் ஒரே தேசம்தான், இதில் பிரிவினை அப்படின்றது எங்கேயுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ரிஸ்க்கான விஷயம். எந்த பிரைம் மினிஸ்டரும் இந்த விஷயத்தை பண்ண தயங்குவாங்க. இவர் ரொம்ப ரொம்ப தைரியமாக பண்ணி வரலாறில் மிகப்பெரிய இடத்த பிடிச்சிட்டார். அதற்கு மிக முக்கிய காரணம் தைரியஜேசனத்தில் அதிக பரல்கள், 30க்கு மேலே பரல்கள், 32 பரல்கள் வாங்கியிருக்கு. சுகஸ்தானத்தில் 27. ஸோ சுமாரான சுகம்தான். அப்படி ஒன்றும் சின்ன வயசுலேருந்து அவர் ரொம்ப ரொம்ப ஆடம்பர பிரியர்லாம் கிடையாது. அவர் ட்ரெஸ் மட்டும்தான் கொஞ்சம் ரிச்சாக பயன்படுத்துவாரே தவிர மற்றபடி சாதாரணமாக தான் இருப்பார். சாதாரண வகை உணவுகள் தான் உண்பார். அவருக்கு பிடித்த உணவு தமிழ்நாட்டு உணவாகிய உப்புமா தான் அவருக்கு பிடிக்குமா. உப்புமாவை காரமான உப்புமா, அது கூட கார சட்னி போட்டு சாப்பிட்றது தான் அவருக்கு இருக்கிற ஃபுட்டிலே இந்தியாவிலே பிடிச்சது அந்த ஃபுட்டு தானா. நான் கூட நினச்சேன் ரொட்டி சொல்லுவார், ஆலு பரோட்டா சொல்லுவார், தந்தூரி சிக்கன் சொல்லுவார் அப்படின்னு தான் நான் நினச்சேன். கடைசியில் பார்த்தா அவருக்கு தமிழ்நாட்டினுடைய அதிரடி உணவாகி உப்புமா தான் அவருக்கு பிடிக்குமா. பூர்வ புண்ணிய ஸ்தலத்தில் 20. அவருக்கு புத்திர பாக்கியம் இல்லை. புத்திர பாக்கியம் சந்தான விருத்தி பண்ணுன்ற ஆர்வமும் அவருக்கு இல்லைன்றதால அதில் 20 பாயிண்ட் காமிக்குது, 20 பிந்து. 6ஆம் இடத்துல 30 பிந்து இருக்குது. ஸோ எதிரி சனமும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. எதிரிகளும் ரொம்ப ரொம்ப வலுவானவர் தான். எதிரிகளையும் குறைச்சி மதிப்பிடக்கூடாது. ஸோ இவருடைய எதிரிகள் ரொம்ப ரொம்ப வலுவானவர்கள். எப்போவுமே இவருக்கு ட்ரபுள் கொடுத்துட்டே இருப்பாங்க, எப்போவுமே அவர் தள்ளிவிட பார்த்துட்டே இருப்பாங்க. ஆனால் எவ்வளோ கத்துனாலும் எவ்வளோ பிரச்சனை பண்ணாலும் அதையெல்லாம் இவர் கண்டுக்க மாட்டார், அது ஒரு விஷயமாக நினைக்க மாட்டார் அப்படின்னு தெரியுது. 7ஆம் வீடு திருமண ஸ்தானம் 24 பிந்துக்கள். அதாவது 28 கீழே இருந்தால் அந்த பலன்
லோவாக தான் இருக்கும், லோ அல்லது பிலோ ஆவரேஜாக தான் இருக்கும். அதனுடைய அடிப்படையில் இவருக்கு திருமண ஸ்தானம் வீக்காக இருக்குது. இருந்தாலும் வீக்காக இருந்தாலும் இவருக்கு திருமணம் நடந்துருச்சு. திருமணம் நடந்து சில மாதங்கள் ஒய்ஃபோடு தான் இருந்திருக்காரு. அதுக்கு பிறகு தான் வீட்டை விட்டு வெளியேறி இருக்கார். கட்சி பணி, பொது பணி தான் வேணும், ஆன்மீக பணி தான் வேணும் அப்படின்னு. ஸோ திருமண ஸ்தானத்தில் 24 பரல்கள், கம்மியான பரல்கள். ஸோ திருமணம் சரியாக அவருக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. அதே மாதிரி பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திர ஸ்தானம் ரொம்ப ரொம்ப வீக்கு, 20 பரல்கள் தான். ஸோ சுத்தமாக இவருக்கு சந்தான பாக்கியம் இல்லை. அதே மாதிரி ஆயுள் ஸ்தானத்தில் இவருக்கு 33 பரல்கள். எப்போவுமே 8ஆம் வீட்டில் லக்ன பாவத்தில், அதாவது 1வது வீட்டில் எவ்வளோ பரல்கள் இருக்கோ அதுக்கு காம்பன்சேட் ஆகணும். அதோட 2 பரல் கம்மியாகவோ 2 பரல் அதிகமாக இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் இந்த 8ஆம் பாவம் வந்து ரொம்ப வலுக்கக்கூடாது, நார்மலாக இருக்கணும். ஒரு 28, அதாவது ஒரு 25 28 இருந்தால் ரொம்ப ரொம்ப தீர்க்காயில் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆயுள் பாவத்தில் எவ்வளோ பரல்கள் இருக்கோ அதை விட 2 கூட இருக்கலாம், அல்லது குறைச்சலாக 2 இருக்கலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் 8ஆம் வீட்டில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. இப்போ லக்ன பாவத்தில் வந்து 28 இருக்குன்னு வச்சுக்கோங்க, 8ஆம் வீட்டில் ஒரு 26, 27 அப்படி இருக்கலாம், 28 இருக்கலாம். 28க்கு பியாண்ட் போகக்கூடாது. அப்படியே போனாலும் 1-2 பரல்கள் எக்ஸ்ட்ரா இருக்கலாம். அதுக்காக ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் இருக்கக்கூடாது. இப்போ இங்கே உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ லக்ன பாவத்தில் 30 இருக்குது, ஆயுள் பாவத்தில் 8ஆம் வீட்டில் 35 இருக்குது, 40 இருக்குது அப்படின்னா அது ஆயுளை குறைக்கும், அலைச்சல் ஏற்படுத்தும், உடம்புல வியாதி ஏற்படுத்தும், ஆப்ரேஷன் ஏற்படுத்தும், தேவையற்ற வீண் விரை வெட்டி செலவுகள் ஏற்படுத்தும். ஆனால் ஒரு பரல் 2 பரல் அதிகமாக கம்மியாக இருந்தால் அலைச்சல் மட்டும் இருக்கும், ஹார்ட் ஒர்க் இருக்கும், ரொம்ப கடின உழைப்பு ஏற்படுத்தும். இங்கே அங்கே இங்கேன்னு அலைஞ்சிட்டே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது மாதிரி ஒரு அமைப்பு. ஸோ லக்ன பாவத்தோட ஒரு 2 பரல்கள் கூட இருக்கிறதால கொஞ்சம், அதாவது 3 பரல்கள் கூட இருக்கிறதால கொஞ்சம் அலைச்சல் தரும் இவருக்கு. அதிக ஹார்ட் ஒர்க், அதிக மன உளைச்சலுக்கும் ஆளாயிருப்பார் இளமையில் அப்படின்னு சொல்லுது. பாக்கியஸ்தானத்தில் 30 பரல்கள், அதாவது பாக்கியஸ்தானத்தில் அதிக பரல்கள் இருந்தால் என்ன பலன் அப்படின்னா, அவங்க செஞ்ச வேலையை காட்டிலும் அவங்களுக்கு அதிகமான அதிர்ஷ்டம் ஏற்படும். இப்போது பிஜேபி கட்சிக்காக இவர் மட்டும் உழைக்கலை, இவரோட கஷ்டப்பட்டவங்களாம் இருக்காங்க, இவரோட உயிர் விட்டவங்களாம் இருக்காங்க. எதிர்கட்சிக்காரங்க அடித்து கொலை பண்ணப்பட்ட ஃபேமிலியில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ கட்சிக்காக எத்தனையோ லட்சம் பேர், ஏன் கோடானு கோடி பேர் கஷ்டப்பட்டாலும் பதவின்றது இவருக்கு தான் கிடைச்சதுக்கு. அது ஏதோ சில விஷயத்தில் இவர் கட்சிக்கு தலைமைக்கு பிடிச்சிருச்சு. ஆனால் இவர் என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணாரோ அதே ஹார்ட் ஒர்க், அதே அலைச்சல், அதே கஷ்டம், அதே தியாகம் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவருக்கு கிடைச்சது பர்டிகுலராக அப்படின்னா அங்கே தான் அதிர்ஷ்டம் வேலை செய்யுது. அதுதான் இந்த பாக்கியஸ்தானம் வலுவாக இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சமாவது அதிர்ஷ்டம் இருக்கும். 1000 பேர் இருக்கிற க்ரௌடில் நின்னாலும், கோடி பேர் இருக்கிற க்ரௌடில் நின்னாலும் இவங்க மட்டும் கொஞ்சம் தனியாக தெரிவாங்க கட்சி தலைமைக்கு. அதுக்கு மிக முக்கிய காரணம் இந்த பாக்கியஸ்தானம் வலுப்பெற்றது, 30 பரல்கள் வாங்கியிருக்கு. இது ஒரு அதிர்ஷ்டஸ்தானம். அதே போல் 10ஆம் வீடு தொழில் ஸ்தானம். இவருக்கு இளம் வயதிலிருந்தே தொழில்கள் அப்படின்னு எதுவுமே அமையலை. அதாவது பதவின்றது வேறு, உணவுக்காக செய்யக்கூடிய தொழில்ன்றது வேறு. இது வந்து பொது சேவையில் வந்தவர் இவர். பொது சேவை செஞ்சு அரசியல் கட்சியில் பதவி வாங்கினவர். இது வந்து தொழில்ன்றது இல்லை, உணவுக்குன்னு ஒரு தொழில் இருக்குது இல்லைங்களா, சின்னதாக வேலை பார்ப்பாங்க இல்லைங்களா, அது வந்து 27 பரல்கள் வாங்கியிருக்கு. டீ கடையில் வேலை பார்த்தது, சின்ன சின்ன சேவா சங்கத்தில் வேலை பார்த்தது அப்படின்னு தொழில் வந்து இவருக்கு நார்மல் தான். அதே போல் இவர் எந்த தொழில் நிறுவனத்துக்கும் இவர் தலைவரும் கிடையாது, மிகப்பெரிய குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு இவர் சேர்மனும் கிடையாது, இவர் பேரில் எந்த தொழில் நிறுவனமும் ரிஜிஸ்டரும் பண்ணலை. அதற்கு மிக முக்கிய காரணம் இந்த தொழில் ஸ்தானத்தில் 27 அப்படின்ற ஆவரேஜான ஒரு மார்க்கு தான், மதிப்பெண் தான் பெற்றிருக்கு. இப்போ சில அரசியல்வாதிலாம் இருக்காங்க. இப்போ சந்திரபாபு நாயுடுலாம் இருக்காருன்னா அவருக்கு வந்து பால் சம்மந்தமான விஷயங்களில், அந்த பால் சம்மந்தமான ஃபேக்ட்ரிக்கு அவர் தான் ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச அளவுக்கு அவருடைய பேர் இருக்குது. அதனுடைய சொத்து மதிப்பு 10,000 கோடிக்கு மேலே. ஆந்திரா ஃபுல்லும் அந்த பால் கம்பெனி இருந்து தான் பால் போகுது, பால் பவுடர் போகுது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி நிரந்தரமாக ஒரு மிகப்பெரிய தொழில் இவர் மேலே எந்த விதமான ரிஜிஸ்டரும் பண்ணப்படலை. ஒரு பெரிய குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு சேர்மன் இவர் அப்படின்னு ஒரு பேரில் எந்த தொழில் நிறுவனமும் இல்லை. அதற்கு மிக முக்கிய காரணம் இந்த தொழில் ஸ்தானத்தில் 27 பரல்கள் ரொம்ப ரொம்ப கம்மியான பரல்கள் தான். லாபஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா 36 பரல்கள்.
பல பேருடைய தலையெழுத்து இந்த லாபஸ்தானம் தான் நியமிக்குது. குறிப்பாக அரசியலை பொறுத்த வரைக்கும் அரசியல் அல்லது பிஸ்னஸ் இதில் வந்து மிகப்பெரிய லாபம் அடையணும், விவிஐபி ஆகணும், பிரபலம் அடையணும் அப்படின்னா லாபஸ்தானம் பல விவிஐபிக்கள் அஷ்டவர்க்கத்தில் நம்ம பார்த்ததுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, லக்ன பாவம் வீக் ஆகக்கூடாது, லாபஸ்தானம் வீக் ஆகக்கூடாது. 2ஆம் வீடு கூட வீக்காக இருக்கலாம். ஏன்னா அவங்க பிறக்கும் போது ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், அல்லது பாதி வயசு வரைக்கும் அவங்களுக்கு ஃபினான்ஷியல் சோர்ஸ் இல்லாமல், அதாவது பணபலம் இல்லாமல், கை செலவுக்கே காசு இல்லாமல் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கலாம். ஆனாலும் லாபஸ்தானன்றது மிக மிக முக்கியம். தனப்பாவம் வீக்காக இருந்தாலும் லாபஸ்தானம் வீக்காகக்கூடாது. லாபஸ்தானத்தில் அதிக பறவைகள் இருந்தால் மட்டும்தான் அவங்க தொட்டது தொடங்கும், லட்சுமி கடாட்சம் ஏற்படும், பட்டம் பதவி கௌரவம் அந்தஸ்து கிடைக்கும். போட்டித் தெருவில் அதாவது எலெக்ஷனில் நின்று ஜெயிக்கிறது, எதிரிகளை ஜெயிக்கிறது, தொழில் போட்டியாளர்கள் ஜெயிக்கிறது அப்படின்னு பிஸ்னஸும் சரி, அரசியலும் சரி, சினிமா இண்டஸ்ட்ரியில் ஆக்டராக இருந்தாலும் சரி, ஒரு போட்டி நடிகரை தோக்கடிக்கணும், அல்லது போட்டி பிஸ்னஸ்மேனை தோக்கடித்து பிஸ்னஸில் பெரிய அளவு வரணும், போட்டியில் நிற்கிற அரசியல் தலைவர்களை தோற்கடித்து எம்பியாவோ அல்லது வேறு பதவிக்கோ ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த போட்டி ஸ்தானத்தை குறிக்கூடிய லாபஸ்தானம் வலு அடையணும். அப்போ தான் எதிரிகளை ஜெயிக்க முடியும், எதிரிகளுடைய லாபத்தை இவங்க அடைய முடியும். அதனுடைய அடிப்படையில் லாபஸ்தானம் மிக மிக முக்கியம். இவருக்கு லாபஸ்தானத்தில் 36 பறவைகள் இருக்குது. அதேமாதிரி விரயஸ்தானத்தில் 17 பறவைகள். விரயம் வந்து கம்மி தான், இவருக்கு லாபம் தான் அதிகம், வெற்றி தான் அதிகம். எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி தான் இவருக்கு. ஸோ இது மாதிரி அமைப்பில் உங்கள் ஜாதகம் பார்த்தோன்னா கட்டாயம் நீங்களும் மிகப்பெரிய அளவில் செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை அடைவீங்க. நன்றி நண்பர்களே.